Daily. Taste the Daily. அக்கா ப்ளீஸ்க்கா, சொன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. திடீர்னு வீட்டுக்கு ரவுடிங்க வந்து கலாட்டா பண்ணாங்கன்னு தெரிஞ்சா விக்ரம் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாருக்கா. அவர் ஏதாவது முக்கியமான வேலையில இருக்க போறாருக்கா. நீ தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாத ப்ளீஸ். இனியா, மாமா டென்ஷன் ஆகட்டும், அப்பதான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து நீ தப்பிச்சிருக்க, அது எப்படி அவர்கிட்ட சொல்லாம இருக்க முடியும்? அக்கா அக்கா சொன்னா கேளு, வேணா சொல்றேன்ல. நீ சும்மா இரு. யாழ்னி என்ன சொல்லி யாழ்னி. மாமா, எங்க மாமா இருக்கீங்க? நான் இங்க என்ன விஷயம் சொல்லு. மாமா, ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி உங்ககிட்ட பேசணும். எனக்காக ஒரு 5 minutes ஒதுக்க முடியுமா? இல்ல, நான் இங்க ஒரு முக்கியமான ஆபரேஷன்ல இருக்கேன். நான் ஒரு கிரிமினலை ட்ராப் பண்ணி பிடிக்கிறதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கால் பண்ணவா? இல்ல மாமா, நானும் ஒரு முக்கியமான விஷயம் தான் பேசணும். ஒரு 10 minutes கொஞ்சம் வெயிட் பண்ணு, நானே கால் பண்றேன். இல்ல மாமா, நான் உடனே பேசணும் ப்ளீஸ். ஹலோ விக்ரம், என் அக்கா சொல்ற மாதிரி எந்த முக்கியமான விஷயமும் இல்ல. அக்கா நம்ம வீட்டுக்கு தான் வந்திருக்கா. லஞ்சுக்கு உங்களையும் கூப்பிடலாம் தான் கால் பண்ணா. நீங்க உங்க வேலையை பாருங்க, நீங்க ஃப்ரீ ஆயிட்டு பேசுங்க விக்ரம். ஓகே ஓகே. அக்கா, நான் தான் விக்ரம் வீட்டுக்கு வந்தப்புறம் பேசிக்கலாம்னு சொல்றேன்ல, அதுக்குள்ள என்ன அவசரம் உனக்கு? அவசரம் தான் இனியா. நான் அவசரப்படலனா இன்னும் இந்த வீட்ல என்னென்ன நடக்கும்னே தெரியாது. உனக்கு இன்னும் என்னென்ன ஆபத்து வரும்னே புரிய மாட்டேங்குது. அக்கா, நான் ஒரு இன்ஸ்பெக்டரோட வைஃப். அவரோட தொழில் ரீதியாவே நான் சில ஆபத்தை எப்பவுமே ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா தான் இருக்கணும். இதுக்கெல்லாம் பயந்தா வாழவே முடியாதுக்கா. விக்ரம இன்ஸ்பெக்டர் வேலையை விட சொல்ல முடியுமா சொல்லு? இதெல்லாம் விக்ரம் மாமாக்கு ஒரு பிரச்சனையே இல்லையே. விக்ரம் மாமா அவரோட பிரச்சனை எதையும் உன்னை நெருங்க விடுறதே இல்ல. இது நீயா வலிய போய் இழுத்துட்டு வந்த பிரச்சனையால வந்தது. அந்த ரவுடிங்க நீ திவ்யாங்கிற பொண்ணுக்காக மினிஸ்டர் போய் பார்த்ததுக்காக தானே உன்னை கொலை பண்ண வந்திருக்காங்க. அக்கா, அவங்க கொலையெல்லாம் பண்ண வரல, அவங்க சும்மா மிரட்டு தான் வந்திருக்காங்க. நீ இதெல்லாம் இவ்ளோ பெருசா எடுத்துக்காத. சும்மா இரு இனியா. அவங்க அந்த கட்டைய உன் வயித்துல அடிக்கிறதுக்காக ஓங்குனது இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்கு. அவங்க மட்டும் அடிச்சிருந்தா உன் வயித்துல இருக்கிற நம்ம குழந்தையோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? எதுக்கு இனியா உன் கூட இருக்கிறவங்களோட வலிய புரிஞ்சுக்காமலே நடந்துக்கிற? அக்கா, உன் வயித்துல இருக்கிற குழந்தை உன்னோட குழந்தை மட்டும் இல்ல, அது ஏன் குழந்தையும் தான். இத நீ வயித்துல தான் சுமக்குற. ஆனா நான் ஒவ்வொரு நிமிஷமும் அந்த குழந்தைய என் நெஞ்சில சுமந்துட்டு இருக்கேன். குழந்தைக்கு ஏதாவது அடிபட்டிருந்தா என் நெஞ்சே வெடிச்சிருக்கும். இது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? அக்கா ப்ளீஸ்க்கா, காம் டவுன்க்கா. அதான் சரியான சமயத்துல நீ வந்து காப்பாத்திட்டல்ல. உன்ன மாதிரி எனக்கு வர ஆபத்துல இருந்து காப்பாத்த இன்னும் நிறைய நல்லவங்க இருக்காங்கக்கா. அவங்க எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் உடனே என் கூட வந்து நிப்பாங்க. அதனால்தான் இதுவரைக்கும் எனக்கு எதுவும் தப்பா நடக்காம இருந்திருக்கு. இனியும் எனக்கு நடக்காதுக்கா. ப்ளீஸ் நீ அழாதுக்கா, அழாத. அப்ப கூட இனிமே நான் இந்த மாதிரி விஷயத்துல தலைய கொடுக்க மாட்டேன்னு உனக்கு சொல்ல மனசு வரல. இரு, விக்ரம் மாமா வரட்டும், நான் இத பத்தி அவர்கிட்ட பேசுறேன். அக்கா, ரெடியா இருக்க? என்னையா சார் வெயிட் பண்ணுவோம் சார். ஓகே ஓகே. அப்படியே செயினி கொஞ்சம் டைட் பண்ணுப்பா. சரிங்க சார். இந்த பொடி. ஓகே தேங்க்ஸ் சார். கிளம்பு. ஹாய் தீனா. ஹாய் மாயா. என்ன தீனா, எங்க நிக்கிறீங்க? வண்டி பங்க்சர் ஆயிடுச்சு,
அதான் மெக்கானிக்க வர சொல்லி ரெடி பண்ண சொன்னேன். ஆமா, நீ எங்க இந்த பக்கம்? உன்னை வெளியே எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல? ஸ்டேஷன்ல நம்ம இன்ஃபார்மர் தர்மா இருக்கார்ல, ஆமா. அவர்கிட்ட இருந்து எனக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அந்த விக்ரம் என்ன ட்ராப் பண்ணி பிடிக்கிறதுக்காக ஏதோ ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கானா. அந்த பிளானை நேரா வந்தாதான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டாரு. அதான் அவரை பார்க்க போயிட்டு இருக்கேன். ஏன் அத போன்லயே சொல்ல வேண்டியதானே? எதுக்கு நேரா வர சொல்லணும்? நான் கேட்டேன், ஆனா அவரு நேரா வந்தாதான் சொல்ல முடியும்னு சொன்னாரு. என்ன தீனா யோசிக்கிறீங்க? இல்ல, வழக்கம் அந்த மாதிரி விஷயத்த தர்மா எனக்கு தான் முதல்ல சொல்லுவான். ஆனா இந்த விஷயத்தை என்கிட்ட கூட சொல்லாம உன்கிட்ட சொல்லியிருக்கா. அது மட்டும் இல்லாம நேரா உன்னை வர சொல்லியிருக்கானா ஏதோ தப்பா தெரியுது. ஒரு நிமிஷம். உன் போன கொடு. ஸ்டேஷன் நம்பர். ஓகே. ஹலோ, யார் பேசுற சார்? நான் செக்ரட்டரி ஹெட்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார். இன்ஸ்பெக்டர் விக்ரம் இருக்காரா? இல்ல சார், சார் ஒரு முக்கியமான வேலையா வெளியே போயிருக்காரு. ஓ சரி, சப் இன்ஸ்பெக்டர் சுபாஷ் இருப்பார்ல, அவர்கிட்ட போன் கொடுங்க. சார் அவரும் சாரோட தான் போயிருக்காரு. யோ, வேற யார் தான் இருக்கா? லேடி இன்ஸ்பெக்டர் அம்சா இருப்பாங்களே, அவங்க இருக்காங்களா? சார் அவங்களும் தான் சார் போயிருக்காங்க. ஏன்பா எல்லாருமே போயிட்டா அப்புறம் ஸ்டேஷன்ல யார் தான் இருப்பீங்க? சரி, அங்க தர்மன் இருப்பார்ல, அவர் கூப்பிடுங்க. சார் அவரும் சேர்ந்து தான் சார் போயிருக்காரு. என்னப்பா ஸ்டேஷன் நடத்துறீங்க? ஒரு முக்கியமான விஷயத்த பேசலாம்னு பார்த்தா யாருமே இல்லாம இருக்கீங்க. சரி, நான் அப்புறமா பேசுறேன். ஓகே சார், தேங்க்யூ சார். பாத்தியா மாயா, நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. அந்த விக்ரம், சுபாஷ், லேடி இன்ஸ்பெக்டர் அம்சா 3 பேரும் தர்மனோட சேர்ந்து அந்த இடத்துல காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா தர்மா நமக்கு ரொம்ப சின்சியரா ஒர்க் பண்ணுவாரு. அவர் சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. விஷயம் இவ்வளவுதான் மாயா. எப்படியோ தர்மன் தான் நம்மளுடைய இன்ஃபார்மர்னு விக்ரமுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் தர்மனை வச்சு மிரட்டி உன்கிட்ட இந்த விஷயத்த விக்ரம் சொல்ல வச்சிருக்கான். இப்ப நீ வரும்போது உன்னை உயிரோடவோ இல்ல உன்னை ஷூட் பண்ணி பிடிக்கிறது தான் அவனுடைய பிளான். ஸ்கவுண்ட்ரல்ஸ் எப்படி எல்லாம் பிளான் பண்றாங்க பாருங்க. ச்சே, என்ன பிளான் பண்ணி வச்சிருந்தாலும் ஒரு படி மேல போய் அவன் பிளான் பண்றான். அதனாலதான் அவன் என்ன டிஃபீட் பண்ணிட்டே இருக்கான். மாயா, இப்ப நான் தான் உன் கூட இருக்கேன்ல. இனி அவன் உன்னை தாண்டி திங்க் பண்ணவே முடியாது. இனி அவன் என்ன பிளான் பண்ணாலும் நான் அதை டீகோட் பண்ணிடுவேன். அதுக்கு தான் தீனா நீங்க என் கூட இருக்கணும்னு நான் முடிவு பண்ணேன். ம், 2வது தடவையா என்னை காப்பாத்திட்டீங்க. தேங்க்யூ சோ மச். ஓகே மாயா, நீ வெயிட் பண்ணு. அவனோட நெக்ஸ்ட் மூவ் என்னங்கறத பாப்போம். ம்? என்னையா யோ, என்னாச்சு? டைம் ஆகுது. வெயிட். வா வா. சார் வாங்க. நீ வெளி. ஏ தர்மா, என்ன மாயா இன்னும் காணோம்? அதான் சார் எனக்கும் புரியல. வழக்கமா சொன்ன டயத்துக்கு கரெக்டா வருவாங்க சார். இதுக்கு முன்னாடி அவளுக்கு தகவல் கொடுத்து நீ உஷார் பண்ணிட்டியா? சார் நான் நேத்தில இருந்து உங்க பார்வையில தான் சார் இருக்கேன். நான் எப்படி சார் தகவல் சொல்ல முடியும்? பாத்தீங்களா சார்? அப்புறம் ஏன் இன்னும் வரல? கொஞ்ச நேரத்துல இங்க இருப்பேன்னு சொன்னவ ஏன் இன்னும் ஆளை காணோம்? போன் போடுறேன். சரிங்க சார். பண்ணியா? ஸ்பீக்கர்ல போடியா? ஓகே சார். எனக்கு கால் பண்றாரு. இப்ப என்ன பண்றது? அட்டென்ட் பண்ணாத, கால் கட் பண்ணு. கட் பண்றாங்க சார். மறுபடியும் கால் பண்ணு. ஓகே சார். அவர்தான் கால் பண்றாரு. எடுக்காத. நான் நினைச்சது சரியா போச்சு. விக்ரம் தர்மன் கூட தான் இருக்கான். அவன் தான் மறுபடியும் கால் பண்ண சொல்லியிருப்பான்.
நான் தர்மனுக்கு எந்த ஒரு முக்கியமான விஷயமா இருந்தாலும் ஒரு தடவை தான் கால் பண்ணணும். நாம அட்டென்ட் பண்ணலனா அடுத்த 10 நிமிஷத்துக்கு கால் பண்ணவே கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஆமா கரெக்ட். இப்ப அதையும் மீறி கால் பண்றான் அப்படின்னா the whole plan is designed by Inspector Vikram. கரெக்ட். அவரை தான் திரும்பவும் கூப்பிடுறாரு. இல்ல மாயா, அட்டென்ட் பண்ணாத. ஓகே சார் கால் கட் பண்ணுறாங்க சார். இப்ப என்ன தீனா பண்றது? சரி, இப்ப நீ கால் பண்ணு. தர்மன் அட்டென்ட் பண்ணதும் இன்னைக்கு எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, அதனால வர முடியாதுன்னு சொல்லு. ஓகே. ஸ்பீக்கர்ல போடு. சார் மாயா தான் ஃபோன் பண்ணுறாங்க. எடி ஸ்பீக்கர்ல போடு. மேடம் வரேன்னு சொல்லிட்டு வராமல் இருக்கீங்களே, எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆகுது மேடம். மிஸ்டர் தர்மா, இன்னைக்கு எனக்கு வேற ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு, அதனால இன்னைக்கு நான் வர முடியாது. சோ நாளைக்கு உங்களை மீட் பண்றேன். முக்கியமான விஷயம் சொல்லி உடனே வர சொல்லு. மேடம் ரொம்ப முக்கியமான விஷயம் மேடம், நான் உங்ககிட்ட உடனே சொல்லணும், நீங்கள் சீக்கிரம் வாங்க மேடம். என்ன முக்கியமான விஷயம் மிஸ்டர் விக்ரம்? மாயாவை ட்ராப் பண்ணி பிடிக்கிற விஷயமா? இந்த குரல் சார். இப்ப அவன் முகத்தை பார்க்கணுமே, திருடனுக்கு தேல் கொட்ட மாதிரி முடிச்சிட்டு இருப்பான். என்ன சார் இது? என்ன விக்ரம், பதிலே காணோம். உன் பிளான் சொதப்புனதுனால உறைஞ்சு போயிட்டியா? விக்ரம், நீ கேடினா நாங்க கில்லாடி, நீ எலினா நாங்க பூனை இல்ல புலி. எங்களை நீ எலி பொறியெல்லாம் வச்சு பிடிக்க முடியாது. மாயாவை பிடிக்கணும், அப்படியே அவளுக்கு பேக் டிராப்பா இருக்கிற என்ன பிடிக்கணும், அதுதான் உன்னுடைய தந்திரம். உன்னோட தந்திரம் எங்க கிட்ட பழிக்காதுப்பா. ஹே விக்ரம், உன் தந்திரத்தை கண்டுபிடிக்காத அளவுக்கு நாங்க ஒண்ணும் முட்டாள் இல்ல, சரியா? உன் பொண்டாட்டிய கடத்தி உனக்கு மரண பயத்தை காமிச்சதுக்கு அப்புறமும் நீ அடங்க மாட்டல்ல? இரு, உன்னை அடக்குற. ஏ மாயா வேண்டாம், மறுபடியும் எச்சரிக்கை பண்றேன். உன் புத்திசாலித்தனம் எப்பவும் உன்னை காப்பாத்தாது. மரியாதையா சரண்டர் ஆகுறது மட்டும்தான் உன் உயிருக்கு கேரண்டி. ரொம்ப பயமுறுத்தாதானே, அதுக்கெல்லாம் நாங்க அசர மாட்டோம். இது வேற, எங்களை பிடிக்க நீ இவ்வளவு ஸ்பீட் காட்டுறல, இருடா அதே ஸ்பீட நாங்களும் உனக்கு காட்டுறோம். உனக்கு உன் பொண்டாட்டினா உயிர் தானே, அந்த உயிர் இப்ப என்ன ஆகுதுன்னு பாரு. ஏ கோழ, யாரா நீ? ஒண்ணு முகத்தை மறைக்கிற, இல்ல குரலை மாத்தி பேசுற, எலி மாதிரி பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்க. ஆம்பளையா நீ? நீ நிஜமா தைரியமான ஆம்பளையா இருந்தா நேருக்கு நேரு வாடா. முதுகெலும்பு இல்லாத கோழ, அயோக்கிய ராஸ்கல், நீ மட்டும் என் கையில கிடைச்ச செத்தடா. டேய், உன்னால கத்ததாடா முடியும், நீ கத்திக்கிட்டே இரு. அதுக்கு முன்னாடி நாங்க காரியத்துல இறங்குறோம். ஓகே சார் சார், அவ கூட இருக்கிறவன் பெரிய கிரிமினலா இருப்பான் போல இருக்க. அவனுக்கு என்னை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கு, அதான் இவ்வளவு தெளிவா பேசுறான். அந்த கிரிமினல் கூட இருக்கிற திமிர்ல தான் மாயா இந்த ஆட்டம் ஆடுற சார். அந்த ஆளை தூக்கிட்டா இவ ஆட்டம் அடங்கிடு சார். தூக்கறேன், 2 பேரையும் தூக்கறேன். சுபாஷ் சார், இவனை தூக்கி போய் லாக்அப்ல வை, நான் வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். சார் நானும் உங்க கூட வரேன். இல்ல வேண்டாம், நான் போயிட்டு வந்துடுறேன். கிளம்பு. வாங்க. வாயா. வா. Taste the Daily. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.